ஹாய் மாசாணியம்மன் கோயில் போகலாமா? ஸோ பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எங்கேயுமே போகல. ஸோ லாஸ்ட் டே தான் பிளான் பண்ணி திடீர்னு மாசாணியம்மன் கோயிலுக்கு போனோம். ஆக்சுவலாக அன்றைக்கி தை அமாவாசைனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆர்ச் என்ட்ரானதுலேருந்து நிறைய கடை இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டே போனோம். பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ காரெல்லாம் அப்புறம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனால் உள்ளேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போனோம். சாமி ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலௌட் இல்லாதனால எடுக்கலை. வெளியில் வந்துட்டு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. கோயில் பின்னாடியே ஆறு இருக்கும். ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆற்று பக்கத்துலேயும் சரி, கோயில்லேயும் சரி நல்லா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் வர வழியெலாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹாய் மாசாணியம்மன் கோயில் போகலாமா? ஸோ பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எங்கேயுமே போகல. ஸோ லாஸ்ட் டே தான் பிளான் பண்ணி திடீர்னு மாசாணியம்மன் கோயிலுக்கு போனோம். ஆக்சுவலாக அன்றைக்கி தை அமாவாசைனால ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. ஆர்ச் என்ட்ரானதுலேருந்து நிறைய கடை இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்துட்டே போனோம். பார்க்கிங் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ காரெல்லாம் அப்புறம் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போனால் உள்ளேயும் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அங்கேயே கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ட் 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போனோம். சாமி ரொம்ப பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ உள்ள ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலௌட் இல்லாதனால எடுக்கலை. வெளியில் வந்துட்டு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. கோயில் பின்னாடியே ஆறு இருக்கும். ஸோ அங்கே போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆற்று பக்கத்துலேயும் சரி, கோயில்லேயும் சரி நல்லா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அண்ட் வர வழியெலாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு.